வெள்ளிக்கிழமை. அதுக்கும் சான்று இருக்கு. ஆடி திங்கள் பேரிருள் பக்கத்து வெள்ளி பார்த்து ஒள்ளொளி உண்ண சிலப்பதிகாரத்துல எனக்கு பேசுறேன். வெள்ளிக்கிழமை தான். அதனாலதான் வெள்ளிக்கிழமை உகந்ததாக கருதப்படுகிறது. அதனாலதான் மாரியம்மன் வழிபாடை வெள்ளிக்கிழமை நிகழ்த்துகிறோம். அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை உகந்ததாக கருதப்படுவதற்கு காரணமே அறக்கடவுளாக, தர்ம கடவுளாக, பத்தினி கடவுளாக கண்ணகி மதுரையை எரியூட்டிய நாளே வெள்ளிக்கிழமை என்பதுதான் சிலப்பதிகாரம் நமக்கு தருகிற பேரு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அறக்கடவுளாகிய புரட்சி தெய்வமாகிய high quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Meenu Subbaiah Diamonds. Entering the 5th year of service of excellence in the field of dentistry, Dr. Mani's Dental Clinic, Periyar Silai, Karaikudi. A clinic with multifaceted facilities and latest technology instruments. Free consultation and 24 hours emergency treatment. Operation timings morning 10 a.m. to 1 p.m. and 6 p.m. to 9 p.m. Based on appointment, clinic will be functioning on Sundays. Problem in teeth? Approach Dr. S. Manikandan, BDS, Dr. Mani's Dental Clinic, Periyar Silai, MAM Building, opposite to Purani Hospital, Sekkalai Road, Karaikudi. Contact 7904079923. திடீர்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துருக்கு. பாயாசம் ஒரு தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். இவன் பதறி போய் என்னடி பண்ற? பாயாசம் கிட்ட சொன்னா நீ ஏலம் போட்டுட்டு இருக்க. அத்தான் இதெல்லாம் அத்தான் போட்டு நீ இறுதியில் ஏலம் போட்டு இறக்கும். ஏலக்காயை இடிச்சு போட்டு இறக்குனா இந்த அம்மா ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி பாயாசம் செஞ்சு ஒரு டம்ளர்ல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அத்தான் இதை குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அத்தான் ஒரு மடங்கு தான் குடிச்சேன். ஒரு 2 ஃபெவிகால போட்டு ஓட்டுன மாதிரி பப்பாங்கிறேன். எனக்கு மனைவி மேல கூட கோபம் இல்லை. புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நேரம் பெட்டி கடைக்கு போனேன். ஏய் பாயாசம்ன்ற புத்தகம் கேட்டா நீ பசங்கிற புத்தகம் கொடுத்த நான் கடையாரம் சொல்லியிருக்கேன். புத்தகத்தை நல்லா படிக்கிறீங்க. அதுல என்ன போட்டுருக்கு? சமைத்து பாருங்கதானே போட்டுக்கோ. நீ என்ன சாப்பிட்டு பார்க்க சொல்லாதீங்க. இப்ப சமையல் செய்யறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இப்ப காரைக்குடியிலாம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஹோட்டல், ஜெயிலிகா, மல்லி ஹோட்டல் இதை வச்சுதான் நிறைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. யாரும் சமைக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனா கண்ணகி இவ்வளவு நாள் கழிச்சும் அவ்வளவு கல்லு மேடு முள்ளு எல்லாத்திலையும் நடந்து சோர்ந்தும் கூட கணவனுக்கு சமைத்து போட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மாதிரி நான் செஞ்சுதான்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் கூட இல்ல இல்ல ரொம்ப நாளா ஆயிடுச்சு, வாங்கி ருசியா நானும் சாப்பிடணும், என் கணவனும் சாப்பிடணும். ஏன்னா கணவன் இல்லாதனால கண்ணகியும் சரியா சாப்பிடல. சரி இங்கேயாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளே சமைத்தாள், உணவு பரிமாறினாள். அந்த நேரத்துல கோவலன் சொல்றேன், ஏடலர் போதாய் ஒப்பற்ற பெண்மணியே, பெண்ணின் இலக்கணமே, நான் சொன்னோட எழுந்து வந்துட்டியே, எப்படி உனக்கு தோணுச்சுன்னு கேட்கிறேன். ஏன்னா நான் செய்யாத தவறு இல்லை. நான் இருபெரும் புறவருக்கும் தீங்கிழைத்தேன். உனக்கு மட்டுமா நான் தீங்கு செஞ்சேன்? உங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் தீங்கு செய்தேன். சொந்த பந்தத்தை மறந்தேன். மாதவியை கதி என்று கிடந்தேன். ஒழுக்கத்தை இழந்தேன். எல்லாவற்றையும் இழந்து உன்னிடத்திலே நான் வந்தபோது, நான் எழு என்று சொன்ன போது எழுந்து விட்டாயே, உனக்கு என்ன தோன்றியது என்று கேட்டான். இது சரியான வாய்ப்பாக கண்ணகி பயன்படுத்திக் கொள்கிறார். என்ன சொல்றா, நான் வந்துட்டேங்கிறதுக்காக நீங்க செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லாதீங்க. சொல்றா, பெருமகன் தன்னோடும் பெரும் பெயர் தலைத்தாள், மண் பெரும் சிறப்பின் மாநிதி கிழவன்,
முந்தை நில்லா முனிவு இகந்து இன்னா அற்புதம் சிறந்தாங்கு அருண்மொழி அடை நோயும் துன்பமும் நொடிவது போல் என் வாய் அல் முருவருக்கு அவர் உள்ளதும் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். இதுக்கு மேல கோவலன செவுட்டால அறையவே முடியாது. கண்ணகி என்ன சொல்றான் நேரடியா? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். தவறு பண்ணிட்ட. கிராமத்துல சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாக்க புடிங்கிட்டு கேட்கிற மாதிரி கண்ணத்தில் அறைந்தது போல் நேரடியாக சொன்னால் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றா வாழ்க்கையே ஆதலின் என்று சொல்லுகிற பொழுது மரபை மீறி கணவனை நேரடியாக நீங்கள் செய்வது தவறு என்று சொன்ன காப்பியத்தினுடைய முதல் பெண்மணி கண்ணகி. வேற எங்கேயும் எந்த காப்பியத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த சங்க இலக்கியத்துல கூட பரத்தமை ஒழுக்கம்னு ஒண்ணு உண்டு. அங்க போயிட்டு வந்தான்னா வாயில் மறுத்தல்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு முன்னாடி மன்னிச்சிருவான். ஆனா கண்ணகி தான் நேரடியாக நீங்கள் செய்தது தவறு, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், அதுல இருக்கு எல்லாமே. நீங்க செய்தது தவறு, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். இது ஒரு பெண்ணியத்தினுடைய குரலாகவே பார்க்கலாம். முதல் புரட்சி பெண் நகரத்தார் பெண்ணாகிய கண்ணகி தான் என்பது அல்ல. இலக்கியத்திலே முதலிலே நேரடியாக எதிர்த்து குரல் எழுப்பி மரபை உடைத்தெறிந்த ஒரு பெண்ணிய சிந்தனை எங்கே தோன்றுகிறது என்று பார்த்தால் கண்ணகி இடத்தில் தான் தோன்றுகிறது. மரபுக்கு எதிரான குரலாக பார்க்கிறோம். அதனாலதான் இளங்கோவடிகள் பத்தினி என்ற சொல்லாட்சியை சிலப்பதிகாரத்தில் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறார். பத்தினி, பத்தினி பெண்டீர், இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு ஒப்பரிய சொற்றொடர்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு உணவு பரிமாறி சமைத்ததற்கு பிறகு கோவலன் மதுரைக்கு போகிற வரலாறு எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். மதுரைக்கு போறேன், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மதுரையில போய் அங்கேயே கோவலன் தப்பு பண்ணியாச்சு. நீங்க ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு குடும்ப தலைவன் அந்த தலைமையை மறந்து, இல்லறத்தினுடைய கடமையை மறந்து வேற்றிடம் வேற்று பெண்ணிடம் சென்று வந்தான் என்று சொன்னாலே ஒரு மயக்கம் ஏற்பட்டது. அதனாலதான் 2 சிலம்பு இருக்கு கொள்கன்னு சொன்ன கண்ணகி புகார்லயே சொல்லியாச்சு. ஆனா மதுரையில மாதரி வீட்டுல இருந்து எத்தனை சிலம்ப வாங்கிட்டு போயிருக்கணும்? 2 சிலம்பையுமே எடுத்துட்டு போயிருந்தா தான் மனுஷன். ஆனா மதி இழந்து, புத்தி இழந்து, பேதமையால் ஒற்றை சிலம்போடு போகிறான். அங்கே கோவலன் செய்தது தவறு. ஒற்றை சிலம்போடு போய் அதை அவன் சாதகமா பொற்கொள்ளன் பயன்படுத்தி அங்கேயும் எப்படி தவறு நடக்குது? ஆண்கள் தடுமாறி கூடாதுங்கிறது சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம். அங்கேயும் பாண்டிய மன்னன் ஒரு நடனத்திலே மூழ்கி இருந்தான். கோவலன் கெட்டு போனதுக்கு காரணமும் நடனம் தான். 1008 பொன் கலஞ்சு கொடுத்து மாதவியை சொந்தமாக்கி கொண்டான். அங்கே பாண்டிய மன்னன் கெட்டு போனதற்கு காரணமும் ஒரு நடனம் தான். நடனத்தை பார்த்து மயங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் பொற்கொள்ளன் போய் செய்தியை சேர்க்கிறேன். மன்னா, சிலம்பு கிடைத்து விட்டது, கல்வன் கிடைத்து விட்டான், கொண்டு வான்னு சொன்னேன். பாண்டிய மன்னன் அது கொன்றுவான்னு அவன் எடுத்துக்கிட்டான் பொற்கொள்ளன். ஏன்னா அவனுக்கு சாதகமா அவன் எடுத்துக்கிறான். கோவலனை கொன்று கொலைக்களமாக ஆக்கிவிட்டார்கள். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச செய்தி தான். இந்த செய்தியை அரசல் புரசனாக கற்புக்கரசி கண்ணகியினுடைய காதிற்கு வருகிறது. உடனே வேதனைப்படுகிறாள், அரற்றுகிறாள், புலம்புகிறாள், மண்ணிலே புரண்டு எழுகிறாள், அழுகிறாள், கொழுகிறாள், விழுகிறாள். என்ன செய்யறான்னு தெரியல. நேர கொலைக்கள காதைக்கு போறான். கோவலன் இறந்து கிடக்கிற காட்சியை பார்க்கிறாள். பார்த்து தலை வேறு உண்டம் வேறு என்ற நிலையில கோவலனுடைய உடம்பு வெட்டம் பெற்றிருக்கிறது. இரண்டையும் ஒன்றாக சேர்க்கிறாள். சற்று நேரம் உயிர் கிடைக்கிறது கோவலனுக்கு. அந்த நேரத்தில் உங்களோடு நானும் வருகிறேன் என்று கண்ணகி சொல்கிறார். கோவலன் என்ன சொன்னான் தெரியுமா? இல்ல நீ வராத. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தவறு செய்தவர்களை பழி வாங்கி விட்டு வா என்று கோவலன் தான் முதலிலே சொன்னான் என்பது அல்ல. ஏற்கனவே பலமுறை தவறு செய்த கோவலன் இந்த இடத்துல சரியாக நடந்திருக்கிறான்.
எனக்கு அந்த இடத்துல தான் கோவலனை ரொம்ப பிடிச்சது. இதோட வந்துட்டீங்கன்னா நான் உண்மையிலே களவாணிதான், திருடுந்தேன். ஆனால் நீ வராதே, இருந்து விட்டு வா என்று கோவலன் சொல்லுகிறான். அங்க என்ன நுட்பம் அப்படின்னு சொன்னா, தவறு செய்தவர்களை தண்டித்து விடு, தண்டனை கொடு என்று ஒரு கடவுளினுடைய ஆணையாக, ஏவலாக கோவலன் பேசிய வரலாற்றையும் நாம் சிலப்பதிகாரத்திலே பார்க்க முடியாது. நேர போறான், கண்ணகி நேர போறான். வாயு கோவலனை தான் முதல்ல சந்திக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இளங்கோ எப்படி எழுதுறாரு தெரியுமா? ரொம்ப கடுமையான கோபத்துல போறா கண்ணகி. புகார் காண்டத்தில் இருந்த கண்ணகி வேறு, மதுரை காண்டத்திலே இருக்கிற கண்ணகி வேறு. முடியை விரித்து போட்டுக்கொண்டு கடுமையான கோபத்திலே போய் பேசுகிறாள். வாயிலோயே வாயிலோயே. இதுவே ஒரு ஆர்டர், கடுமையான கோபம். வாயிற்காவலன்டே கோபத்தை காட்டினான். 2 தடவை சொல்றான். ஏன்னா 2 தடவை சொன்னா கூட உன் மன்னனுக்கு புத்தி இருக்காதடா, இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணி. வாயிலோயே வாயிலோயே, அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. இங்க ஒரு 3 தப்புங்கிறத வாயிற்காவலன் மூலமாவே சொல்றா கண்ணகி. உன் மன்னன் 3 தவறு செஞ்சிருக்காங்கிறத வாயிற்காவலனுக்கு தெரிவிப்பது போலவே கோவலன் பேசுகிறான். வாயிலோயே வாயிலோயே, அறிவரை போகிய, அறிவரை போயினா அறிவற்ற, ஞானமற்ற. உடைய மன்னனுக்கு என்ன போயிடுச்சு? ஞானம் போயிடுச்சு, அறிவு இல்லாதவனா ஆயிட்டான். பொறியரு நெஞ்சத்து, ஐம்பொறிகள்ல புலன் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பத்தியா? அந்த புலன் அறிவு இழந்தவன் உன் மன்னன். ஒரு மன்னன்கிறவன் எப்படி இருக்கணும்? ஞானமுடையவனாக இருக்க வேண்டும், பொறிகள் செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும், இறைமுறை பிழைத்தோன்கிற இளங்கோ கண்ணகியின் மூலமாக. இறைமுறை பிழைத்தோன்னு என்ன? அரசனும் கடவுளும் ஒண்ணு. அதனாலதானே என்ன சொன்னாங்க? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் வள்ளுவர். மன்னவனும் இறைவனும் ஒண்ணு. அப்ப 3 தவறுகளை செய்ததாக வாயிற்காவலனிடம் கண்ணகி பேசுகிறாள். வாயிலோயே வாயிலோயே, அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. இணை அறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று சொன்னார். 2 தடவை பேசுறான். அவன் ஆடி போயிட்டான். வாயிற்காவலன் ஆடி அடங்கி ஓடி போய் மன்னன் சொன்ன, வந்திருக்கிறது பெண் இல்ல, ஆனா தெய்வமும் இல்ல, ஒரு காளி போல ஒரு தோற்றமுடைய பெண் வந்திருக்கிறாள். வாயிற்காவலன் போய் சொன்னோனே பாண்டிய மன்னனும் பயந்துட்டான். வர சொல்லு. போய் முன்னால போய் நிற்கிறான். அவன் கேட்கிறான், மன்னன் கேட்டான், நீர்வார் கண்ணை என்னை முன் வந்தாய், யார் ஐயோ மடக்கொடி என்று கேட்டான் மன்னன். நீர் ததும்பிய கண்களோடு முடியை விரித்த கோலமாக அழுத கோலத்தோடு வந்திருக்கிறாயே, என்னை செப்புவது உடையேன். சொல்றேன் கேள்றா. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளூர் புங்கன் தீர்த்தோன் அன்றியும். இது ஒரு அம்பாசிடர் பாட்டு மாதிரி. நேரா அந்த பாட்டிலேயே கண்ணகி யார், எந்த நாடு, எங்க நாட்டினுடைய சிறப்பு என்ன, எல்லாத்தையும் சொல்றா. வாயின் கடைமணி நடு நான் நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பொருள் புதல்வனை ஆழியின் மணித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே அபூர்ணம். இதுவரை என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? சோழ நாட்டில இருந்து வந்திருக்கேன். எங்க மன்னன் எப்படி தெரியுமா? எங்க மன்னன் எப்படி தெரியுமா? உலா வருகிற பொழுது, நகர்வலம் வருகிற பொழுது, ஏர் சக்கரத்திலே கன்று குட்டியை அடித்து விட்டான் என்ற காரணத்தினால், தாய் பசு மணியை அடித்த காரணத்தினால், அந்த துன்பம் தன்னுடைய நெஞ்சை சுட்டதால் தன் மகனையே தேர்காலில் வைத்துக் கொன்றானே மனுநீதி சோழன். அந்த சோழ பரம்பரையிலே உதித்தவன் நான் என்று நீதி
வலுவாத நாட்டுல பிறந்த வேண்டாம், பொருந்தவையானா இன்னும் பேசுறா. ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவான் வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. மாசாத்துவான் மகன் யார் தெரியுமா? கோவலன். கோவலனை திருமணம் செய்து கொண்டது யார் தெரியுமா? நான் தான் கண்ணகி. சூழ் கடல் மன்னான் இன்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று கோப கனலால் கொந்தளித்து தன்னை அறிமுகம் செய்து வைத்தார். ஊழ்வினையால் தான் நாங்கள் மதுரைக்கு வந்தோம். அதனாலதான் 3 உண்மையை பேசுகிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பேசுகிற 3 உண்மைகள் என்ன தெரியுமா? 6ஆம் வகுப்புல இருந்து பாடத்திட்டத்தில் வச்சிருக்காங்க. சிலம்பு கூறும் 3 உண்மைகள். யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதலும், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுதும் என்பதும், நாட்டுதும் யாங்கோர் பாட்டுடை செய்யுள். இளங்கோவடிகளே பதிகத்துல பேசுற. இவ்வளவு சொல்ற கண்ணகி. அப்ப என்ன சொல்றேன், அவனுக்கு மனசுல பயம் வந்துருச்சு பாண்டிய மன்னனுக்கு. நான் தப்பு பண்ணத எடுத்தோடே ஒத்துக்கிற முடியாது. அவன் சொல்றான், மன்னன் கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று. கண்ணனை கொள்றது ஒண்ணும் தப்பு இல்லையே, திருடனை கொள்றது ஒண்ணும் தவறு இல்லையே, அரச விதிதானே. கல்வனை கோரல் கடுங்கோல் அன்றுங்கிற உடனே ரொம்ப கண்ணகிக்கு கோபம் வந்துருது. அட புத்தி கட்ட மன்னா, முதல்லயே கொலைக்கள காதைக்கு போயிட்டு தான் வந்திருக்கா கண்ணகி. தலையையும் உடம்பையும் சேர்த்து வைத்தாள். கோவலன் இருந்து விட்டு வா என்று சொன்னது இன்னும் பாண்டிய மன்னனுக்கு வந்து சேரவில்லை என்பது ஆச்சரியம். அதுக்கடுத்து மதுரைக்குள்ள போறா கண்ணகி. மதுரையில போய் பெண்கள் உண்டீர்கள், பெண்கள் உண்டுகொள், பெண்கள் உண்டுகொள்னு 2 தடவை கேட்டா. இங்கே பெண்கள் யாராவது இருக்கீங்களா? யாரும் அல்ல. சான்றோர் உண்டுகொள், சான்றோர் உண்டுகொள், சான்றோர்கள் யாராவது இருக்கீங்களா? எல்லாமே நடுங்கி போயிருக்கிறாங்க. மதுரையே நடுங்கி போயிருக்கு. இந்த செய்தி கூடவா இன்னும் பாண்டிய மன்னனுக்கு வந்து சேரவில்லை. அப்ப என்ன சொல்றா, ஒற்றர் இல்லாத ஒரு நாடு நாடா? ஒற்றர்களை யாரும் வந்து சொல்லி இருக்க வேண்டாமா? அப்பதான் ரொம்ப கோபத்துல கண்ணகி சொல்றா, நச்சிரம் படரா கொற்கை வேண்டே. அடுத்த வரியில ரொம்ப கோபமா சொல்றா, நச்சிரம் படரா கொற்கை வேண்டே. ஏன் கொற்கை வேண்டேன்னு சொல்றா? கொற்கை என்பது பாண்டிய நாட்டிலே முத்து எடுக்கிற இடம். கொற்கை வேண்டேங்கிறா. நச்சிரம் படரா கொற்கை வேண்டேன்னா என்ன? இது கூட தெரியல. ஒற்றர் இல்லாத நாடா? மன்னனுக்கு அடையாளமா, அரசனுக்கு அடையாளமா இது? அப்ப பாண்டிய மன்னனுக்கு தான் செய்தது தவறு என்ற நிலை உணர்ந்து விடுகிறான். அதுக்கு பின்னால்தான் கண்ணகி அந்த பிடிபட்ட சிலம்பை எடுத்து வந்து தாருங்கள் என்று கேட்டு உடைத்த போது, என்னுடைய சிலம்பிலே இருப்பது மாணிக்கக்கல், வேண்டுமானால் பார் என்று சொல்லி அந்த சிலம்பை உடைக்க சிலம்பில் இருந்து மாணிக்க கல் ஒன்று பாண்டிய மன்னனினுடைய வாயிலே தெரித்தது என்று இளங்கோ எழுதுகிறார். வாயில தெரிச்சது எதனால தெரியுமா? இளங்கோ அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வாய்தானடா தவறான தீர்ப்பு வழங்கியது, இந்த வாய்தானே கோவலனை கொலைக்கள காதைக்கு உட்படுத்தியது என்று அந்த சிதறிய மாணிக்க பரல் பாண்டிய மன்னனுடைய வாயில பட்டோனையே பாண்டிய மன்னன் இறந்து விடுகிறான். தான் செய்தது தவறு என்ற நிலை உணர்ந்த காரணத்தினாலேயே உடனே இறந்து விடுகிறான். அப்படி பார்த்தா இன்றைக்கு முதலிட அரசியல் பிழைத்தான் அறம் கூற்று என்ற நிலையை உணர்த்திய முதல் மன்னனும் பாண்டிய மன்னன் தான். அரசியலில் பிழைத்தான் அறம் கூற்றாகும் என்ற நிலையை ஒத்துக்கொண்டவனும் பாண்டியன் தான். ஒத்துக்கொள்ள வைத்த முதல் புரட்சி பெண்ணும் கண்ணகிதான். எங்க சாத்தியம்? அரசியல் சாத்தியமா? கவி பேரரசு, ஆங்கில கவியரசு இருக்கிறாங்க. ஏன்னா கவிதை நுட்பம் உணர்ந்தவர்கள்.
கவிப்பேரரசு வைரமுத்து தான் எழுதுகிறார். ஒரு காலத்தில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள். ஒரு காலத்தில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள். இன்று அரசியல் நடத்துபவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதான உண்மை. புது கவிதையெல்லாம் நல்ல நல்ல புது கவிதைலாம் வருது. சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஐயா கவலைப்பட்டாங்க. உண்மையிலே ஐயா ஒரு கையில் எடுத்து கொடுங்க, இந்த நிலை உணர்வு பேசினாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் தயவு செய்து செல்போனை கொடுக்காதீங்க. ஏன் இந்த வேதனையா சொல்றேன்னா, எனக்கு அமெரிக்காவில இருந்து ஒருத்தன் போன் பண்ணேன். அங்கிள் நீங்க பேஸ்புக்ல இருக்கிறாங்க என்ன இருக்கண்டா, வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க என்ன இருக்கண்டா, ட்விட்டர்ல இருக்கிறாங்க என்ன இருக்கு என்ன, அதுல இருக்கலாம் இதுல இருக்கலான்னு கேட்டா, ஒரு தடவை கூட நல்லா இருக்கலான்னு கேட்க மாட்டேன். செல்போனை வச்சுக்கிட்டே என்ன பண்றது? தனி அறையில பிள்ளைய படிக்கிறதுல செல்போனை வச்சு படிக்கிறவங்க படிக்கிறதுன்னு நினைச்சோம்னா நம்ம மண்ணை கபரோம்னு அர்த்தம். நல்ல கவலையை தெரிவிச்சாங்க ஐயா. அது நல்ல ஆசிரியர் இருக்கிறதுனால, ஆசிரியர் இருக்கிறதுனால கவலை இருக்கு. நானும் ஒரு ஆசிரியர் தானே, 2-3 பிள்ளைங்க இருக்கு. எங்களுக்கே நன்னூல்னு ஒரு இலக்கணம் வந்து ஐயா படிச்சிருப்பாங்க. அதுல நல்ல மாணவர் யாரு என்ன கொஞ்சம் பேசிட்டு போவோம். நல்ல மாணவர் யாரு, நல்ல மாணவர் ஆகாதவர் யாருன்னு 2 நூறுபா சொல்லுவார். 2 நூறுபா சொல்லுவாரு பவனந்தி முனிவர். நல்ல மாணவர் யார் யாரெல்லாம் இல்ல தெரியுமா? அவங்களாம் நல்ல மாணவரா மாத்திரதே நாங்குறேன். நல்ல மாணவர் யார் யார் இல்ல? களி, மடி, மாணி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், மந்தன், படிகன், 90க்கு 5 முழக்கன், இவையெல்லாம் நல்ல மாணவன் கிடையாது. நான் சொன்னது கூட தமிழ்ல தான் சொல்றேன். ஆனா ஏதோ ஹிந்தியில சொன்னது மாதிரி இருக்கிறோம். களினா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கான். அப்ப என்ன நாங்கெல்லாம் படிக்கவே மாட்டேன். மடி, வாத்தியார் பாடம் நடத்திட்டு தூங்கிட்டு இருப்பேன். அது மடி. காமி, இங்க பாடம் நடத்திட்டு இருப்போம், இங்க வாத்து பேசிட்டு இருக்கான். காதல். கல்வன், நைஸா பென்சில் எடுத்து பேண்ட் பாக்கெட்ல போடுவேன். திருட்டு முடியே முடிச்சுட்டு 3 வருஷமும் கல்லூரியில போயிருவேன். கல்வன். பிணியன், ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுட்டு லோக்கல் இருமிட்டு கிடந்தேன். பிணக்கன், பிரிச்சு விட்றான் மாப்பிள்ள. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? அவங்க எல்லாம் புத்தனுடா வெட்டனுடாங்க. பிணக்கன். சினத்தன், நாக்கம் படிச்சுக்கிட்டு. மந்தன், ஆட்டுக்கறி இருக்கிற மாதிரியே இருக்கேன். படியன், மனசு பூரா அழுக்கு, வெளியே நடிப்பேன். அதுல பொம்பளை பிள்ளைய ரொம்ப டேஞ்சர். ஒரு பொண்ணு சுடிதார் நல்லா போட்டிருக்குன்னு இன்னொரு பொண்ணு சொன்னதா வரலாறே கிடையாது. களி, மடி, மாணி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், மந்தன், படியன், 90க்கு 5 முழக்கன். அது ரொம்ப முக்கியம். ஏன் அந்த 4 பிள்ளை இருக்கிறனால சொல்றேன். 90க்கு 5 முழக்கன். புத்தகத்தை பார்த்துட்டு பயந்தான்னா அவன் நல்ல மாணவன் கிடையாது. எங்களுக்கெல்லாம் தொல்காப்பியம்னு ஒரு புத்தகம் பீரியட் படிக்கையில எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஒண்ணு கூட இருக்கும். 27 இயல், 9 இயல் ஒவ்வொரு அதிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லுங்க. பேராசிரியர் பாடம் நடத்துவார், தூங்கிடுவாங்க. முந்தி முதலாம் முந்து வழி தோன்றி தொலை நின்று நெஞ்சு நிலை. அப்ப நல்ல மாணவர் இல்லாதவர் தான் இவங்க எல்லாம் சொல்றாரு. களி, மடி, மாணி, காமி, கல்வன், பிணியன், ஏழை, பிணக்கன், சினத்தன், மந்தன், படிரன், தடுமாறு முழக்கன், 90க்கு 5 முழக்கன் கூட சொல்ற. சரி, நல்ல மாணவர் யாரு? நல்ல மாணவர் யாரு தெரியுமா? ஒரு அன்னப்பறவைக்கு முன்னால பாலையும் தண்ணியையும் சேர்த்து வச்சா கூட தண்ணீரை பிரித்து விட்டு பாலை மட்டுமே அருந்துகிற அன்னப்பறவையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்த மாணவர். உண்மையிலே சொல்றேன். இப்ப இந்த சொற்பொழிவை நான் நினைந்து நெகிழ்கிறேன். ஏன்னு கேட்டா, நான் 6 நாள் பேசப்படாத தலைப்புகளில் எல்லாம் பேச வைத்து பெருமை பெற்றிருக்கிறது இந்த தர்ம பரிபாலன சங்கம் என்பது மறைக்க முடியாத உண்மை. என்னோட தம்பி ஜெயமொண்டான் முதல் நாளே எனக்கு அடிச்சார். முதல் நாள் பேசினார் பார்த்தீங்களா தம்பி ஜெயமொண்டான். பாஞ்சாலிங்கவும் நான் படிக்காம இருந்தேன், அழைப்புதல் வந்தோன்னு தான் பார்த்தேன். ஐயா கவிஞர் சண்முக ஐயா வெள்ளி பாரதத்தில் பாஞ்சாலின்னு கொடுத்திருந்தாரு அப்படின்னாரு. அப்ப அவர் சொல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் மகாகவி பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் தான் படிச்சேன். ஆனா வெள்ளி பாரதத்தை படிக்க வைத்து பெருமைப்படுத்திய அமைப்பு தர்ம பரிபாலன சங்க அமைப்புங்கிறத. அப்ப அது உண்மைதானே? நாங்கள் மறுபடியும் சிறப்பதிகாரம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு காதை பாடம் பார்ப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் பாடம் நடத்திட்டு வருவோம். பீரியட் படிக்கையில படிச்சது. ஆனால்
மீள் வாசிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்த இந்த தர்ம பரிபாலன சங்கத்தை மீண்டும் ஒரு முறை எவ்வளவு பாராட்டினாலும் போய் சேரணும். பிள்ளைகிட்ட சும்மா போயிட்டு இன்னைக்கு இருக்கிற சினிமா பாட்டுலாம் அதை படிச்சுதான் கெட்டு போகுது. அன்னைக்காவது பட்டுக்கோட கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், மருதவாசி, உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ் எல்லாம் பாடுற மாதிரி இருந்துச்சு, கேட்கிற மாதிரி இருந்துச்சு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் நட்டு சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு எழுதினார் பட்டுப்பாடு. அதெல்லாம் பாட்டு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் நட்டு சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலம் தானே நிச்சம், கையங்காலம் தானே நிச்சம். அதுக்கு அவர் சொல்லுவார், காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. அவளுக்கு திருப்தி இல்லை, மறுபடியும் கேட்பா, பாட உழைச்சன வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான். அப்ப அவர் சொல்லுவாரு, அவன் தேடிய செல்வங்கள் சீமான் வீட்டிலே சேர்வதனால் வந்த தொல்லையடி. அதுலேயும் திருப்தி இல்லை. பஞ்சிப்பார் அறிவியல் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான். அவதான் பட்டுக்கோட்ட ரிசல்ட் சொல்லுவாரு, இனம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்தித்து முன்னேற வேணுமடி. சிந்திக்கிறது பட்டுக்கோட்ட சும்மாங்கிற வார்த்தை இருந்தேன். ஏன்னா இளைய தலைமுறை கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஒரு கவிஞன் எழுதுங்க, சும்மா 5 மணிக்கு சும்மா சும்மா 6 மணிக்கு சும்மா சும்மா அவளும் நானும் சும்மா 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 பாட்டே முடிச்சிட்டேன். அடுத்த கைப்பிச்சில ஏற்றுவார், சும்மா 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 கீழே வர்றேன் அப்படியே சும்மா 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 பாட்டே முடிச்சிட்டேன். 5000 ரூபாய் கொடுங்க இந்த கவிஞனுக்கு. எதுக்குன்னு கவிஞன் கேட்டிருக்கேன், சும்மா வச்சுட்டேன். அதனால சொல்றேன், தயவு செய்து பிள்ளைகளுக்கு இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்க. பாரதினா யாருன்னு சொல்லிக் கொடுங்க, பாரதிதாசன் யாருன்னு சொல்லிக் கொடுங்க. சிலப்பதிகாரத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொருள் பிரிச்சு நீங்க வாசிக்க மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க. குருவே துணைன்னு எழுதுறாங்க, குரு வேதனைன்னு எழுதிப்பீங்க. யார் எப்ப சொல்லிக் கொடுக்கறது நம்ம பிள்ளைகளுக்கு? வாசரோஜான்னு எழுதுறானா வாசரோஜான்னு எழுதுறேன், சுக்கு மிளகு கிப்பிலின்னு எழுதுறானா சுக்குமீன் அதுவே இப்படிங்கிறேன். என்ன பண்றது சொல்லுங்க? ராஜா ராம் மோகன் ராய் குறிப்பவர்கள் ஒரு கேள்வி எடுக்கும், ஒரு வேண்டுங்க, ராஜா கமா ராம் கமா மோகன் கமா ராய் நால்வரும் நல்ல நண்பர்கள் இல்லைங்க. இந்த சமூகத்தை நினைச்சு வேதனையா இருக்கு. 6வது சண்முகையா மாதிரி சில பேர் இருந்தாங்க, தமிழ் வாழும், கவிதை வாழும். உண்மையில நாளைப்படி கருத்து வேலைப்படி நாளைப்படி பொருள் படுமொழிப்படி சங்க தமிழ் மூளை படினார் பாரதிதாசன். ஒண்ணு இல்லையே, ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி அழித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் விழுந்து விடு பாப்பானார். பிள்ளைய பூரா இன்னைக்கு வேதனையா. சரி வாங்க நம்ம சிலப்பதிகாரத்துக்கு போவோம். நம்ம ஒரு வகையில் வேற ரூட்ல போனோம்னா ஆங்கில கவிஞர், நீ என்ன இதை சப்ஜெக்ட் விட்டுட்டீங்க என்று கவிஞர். அதனால உண்மையிலே நினைச்சு பாருங்க, கோவலனை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்தியதை கண்ணினானே. மாதவி பெற்ற குலக்கொழுந்து மணிமேகலை கண்ணகி போல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கண்ணகி சொல்லுகிறாள், கோவேந்தன் தேவி கொடுவினை ஆட்டியான். மன்னனுடைய மனைவி கோவேந்தன் மனைவியே, பாட்டிமா தேவியே, கோப்பெரும் தேவியே, நான் கொடுவினை செய்து விட்டேன், நீயும் இறந்து பட்டாய். சொல்ல போனால் என்னை விட நீ கற்புக்கரசியோ? கணவன் இறந்ததற்கு பிறகு நான் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. கணவன் இறந்தவுடன் இறந்து போன கோப்பெருந்தேவியை பார்த்து வியந்து உச்சி மோந்து அண்ணாந்து பார்த்து ஒரு கட்டத்திலே வேதனையை வெளிப்படுத்தினாள் கண்ணகி. கோவேந்தன் தேவி கொடுவினை ஆற்றியன் யாவும் தெரியா இயற்பினேன் ஆயினும் முற்பகல் செய்தான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் காண்குரும் பெற்றியே கான். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால், இன்னும் சில கடமைகள் எனக்கு இருக்கிறது, அதனால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே கோப்பெருந்தேவியை பார்த்து வியந்து கண்ணகி பேசுகிறார்.
அதற்கு பிறகும் கோபம் தனியில கண்ணகிக்கு. மதுரையை அழிக்க முற்படுகிறாள். இடது பக்கம் மார்பை திரித்தெறிந்து மதுரை மாநகரத்தை அழிக்க முற்படுகிறாள். கோப்பெருந்தேவியிடம் சொல்லுகிறாள், நீங்கள் மட்டுமல்ல, இன்னும் 7 பத்தினி பெண்டீர் இந்த மதுரை பகுதியிலே இருக்கிறார்கள். அவர்களைப் போல நான் உடனே உயிர்விடவில்லை என்று கருதுகிற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னும் சில கடமை இருக்கிறது. நான் மதுரையை அழிப்பேன். ஏற்கனவே கொலைக்கள காதையில கோவலன் குலைந்து கிடக்கிற பொழுது கதிரவனை பார்த்து பேசுகிறாள். காய்கறி செல்வனே, என் கணவன் கல்வனான்னு கேட்டான். அப்ப சூரியன் என்ன சொன்ன, ஞாயிறு என்ன சொன்னது தெரியுமா? கல்வன் இல்லை, நிச்சயம் அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்று கம்பன் சொன்னதை போல அறம் உறுதியாக வெற்றி பெறும், மதுரை பதியே அழிய போகிறது என்று அசரீரியாக காய்கறி செல்வனே பேசினார். அந்த கதிர் செல்வனே கடவுளாக இருந்து மதுரையை அழிக்க முற்படுகிற பொழுது அப்பொழுதும் ஒரு புரட்சியை செய்தாள் கண்ணகி. என்ன புரட்சி செய்கிறாள்? சிலப்பதிகாரத்திலே வருகிற உண்மை ஏற்கனவே புறநானூற்றில் கூட வருகிறது. அறம்னு வந்துட்டா, தர்மம்னு வந்துட்டா, போர்னு வந்துட்டா, யார் யாரெல்லாம் என் அம்புக்கு முன்னால நிக்காதீன்னு அங்கே ஒரு பாண்டியன் பேசுறேன். ஆவும் ஆணியல் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிடியுடையீரும் என் அம்பின் என்று நீங்கள்னு புறநானூறுல ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க சிலப்பதிகாரத்துல பார்ப்பனர், பசு, பத்தினி பெண்டீர், சான்றோர், மூத்தோர், குழவினா குழந்தைகள் என்னும் இவரை கைவிட்டு ஈத்திரத்தோர் பக்கம் சாய்க. அறக்கடவுளாகிய நெருப்பே, தீயே, தீத்திரம் பக்கம் சாய்க. தீத்திரம் யாரெல்லாம் செய்தார்களோ, தீயவை யாரெல்லாம் எண்ணினார்களோ அவர்கள் பக்கம் சேர்க என்று கண்ணகி சொல்வதாக இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். இந்த மதுரையை எரிச்ச நாடு என்னைக்கு தெரியுமா? அது ஒரு வெள்ளிக்கிழமை. அதுக்கும் சான்று இருக்கு. ஆடி திங்கள் பேரிருள் பக்கத்து வெள்ளி பார்த்து ஒள்ளொளி உண்மை. சிலப்பதிகாரத்தில் இளங்கோ பேசுறார். வெள்ளிக்கிழமை தான். அதனாலதான் வெள்ளிக்கிழமை உகந்ததாக கருதப்படுகிறது. அதனாலதான் மாரியம்மன் வழிபாடை வெள்ளிக்கிழமை நிகழ்த்துகிறோம். அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை உகந்ததாக கருதப்படுவதற்கு காரணமே அறக்கடவுளாக, தர்ம கடவுளாக, பத்தினி கடவுளாக கண்ணகி மதுரையை எரியூட்டிய நாளே வெள்ளிக்கிழமை என்பதுதான் சிலப்பதிகாரம் நமக்கு தருகிற பேரு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அறக்கடவுளாகிய புரட்சி தெய்வமாகிய கண்ணகி அதற்கு பிறகு சேரநாடு செல்கிறார். உண்மையிலே 3 காண்டத்தையும் சுருக்கி சொல்ற ஒரு பாக்கியத்தை தந்த ஆறாமையல் சண்முகையாக மீண்டும் ஒரு முறை அமைந்திருக்கிறார். நெடிய தலைப்பு, பெரிய தலைப்பு, ஒரு காதையாவே ஒரு நாள் பேச வேண்டிய தலைப்பு. சிலப்பதிகாரத்துக்குள்ள இருக்கிற கண்ணகிய முழுமையும் உங்கள்கிட்ட கொஞ்சமாவது சொல்லணும். இல்லைன்னா கண்ணகியவே பேசாம இவர் பட்டுக்கோட்டையவே பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்துடும். அதனால உண்மையிலேயே நினைச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி சேர நாட்டிற்கு செல்கிறார். சேர நாட்டில் குன்றக்குறவர்கள் இருக்கிற பகுதியில மலைவளம் காண்பதற்காக சேரன் செங்குட்டுவன், அவன் தம்பி இளங்கோ, சீத்தலை சாத்தன் 3 பேர் போறாங்க. அப்பதான் தூரத்துல இருந்து பார்க்கையில வானத்தில் இருந்து ஒரு தேரிலே கோவலன் வந்திருக்கிறான். கோவலன் கண்ணகியை அப்படியே தேரிலே ஏற்றி செல்கிறான். இது தூரத்துல இருந்து பார்க்கிறாங்க. அப்பதான் சேரன் செங்குட்டுவன் கேட்கிறாரு, அங்க என்ன காட்சி நடந்தது? குன்றக்குறவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு பக்கம் மார்பை இழந்த ஒரு பெண்மணி ஒரு தெய்வ மகளை போல தேரிலே ஏற்றி செல்லப்பட்ட காட்சியை பார்த்தோம், யார் என்று தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் தங்களை சாத்தனாகிய சீத்தனார் சொல்லுகிறார், சீத்தலை சாத்தனார் சொல்லுகிறார், அதுதான் கண்ணகி கோவலன் கொலையுண்ணப்பட்டதால் தெய்வ நிலைக்கு மாறி மதுரையை அழித்து அதற்கு பிறகு கோவலனே மீண்டும் உயிர் பெற்று கண்ணகியை அழைத்து சென்ற காட்சிதான். அடிகளே நீங்களே எழுதுங்கள் என்று இளங்கோவை பார்த்து சீத்தலை சாத்தன் சொன்னதனால் உருவாகிய ஒப்பரிய காப்பியம் தான் இந்த சிலப்பதிகாரம் என்பது நமக்கு பதிகத்திலே கிடைக்கிறது. இந்த சேரநாடு என்பது உண்மையிலேயே மலைவளம் சார்ந்த நாடு. மூன்றாக பார்த்திருக்கிறார் இளங்கோ. மூவேந்தர்களுக்கும் பொதுவான காப்பியம், சேர சோழ பாண்டியர்களுக்கு பொதுவான காப்பியம். பிரிவு கூட 3 காண்டங்களாக புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று வைத்திருக்கிறார்.
இது இயல் இசை நாடகம் என்ற மூன்றுக்கும் பொருத்தமாக திகழ்கிற முத்தமிழ் காப்பியமாக மூன்றாக திகழ்கிறது. அது மட்டுமல்ல, தெய்வ வாழ்க்கை வைக்காமல் இயற்கை வாழ்க்கை வைக்கிற பொழுது கூட மூன்றாகத்தான் வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். இது எந்த நாட்டு வாழ்க்கிறது தெரியுமா? திங்கள் சித்ரா பௌர்ணமி என்பது சோழ நாட்டிலே வெற்றிகரமாக கொண்டாடப்படுகிற திருவிழா. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பது சோழ நாடு புகார். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். அந்த ஞாயிறு தான் சாட்சியாக இருந்து தர்மத்தை காக்க தீமையை அழிக்கும் மதுரையிலே என்பதை உணர்ந்துதான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று பாடியிருக்கிறார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சொல்லுவார். மாமழை என்பது மலையாள நாடு, கேரள நாடு, இயல்பாகவே அங்கே மழை அதிகம் பெய்யக்கூடிய நாடு என்ற காரணத்தினால் இந்த மூன்று காண்டங்களையும் இணைத்து பிணைத்து வார்த்து கோர்த்துதான் கடவுள் வாழ்த்தாக இந்த மூன்றையும் வாழ்த்தினார் இளங்கோவடிகள் என்பதனையும் நம்மால் உணர முடிகிறது. அந்த வகையில சிலப்பதிகாரம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒப்பரிய ஒரு அறக்காப்பியமாக ஒரு மரக்காப்பியமாக திகழ்கிறது. அந்த காப்பியத்தினுடைய தலைவி கண்ணகி என்பவள் அறச்செல்வியாகவும் இருக்கிறாள், மரச்செல்வியாகவும் இருக்கிறாள், அறக்கற்பினளாகவும் இருக்கிறாள், மரக்கற்பினளாகவும் இருக்கிறாள் என்ற காரணத்தினால் தான் எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி எல்லோரும் சிலப்பதிகாரத்தை காலனி சிலம்பை காலனி காலனி தான் என்று சொன்னார்கள். ஆனால் பாரதி தான் தன்னுடைய கவிதா விலாசத்தால் கவிதா நுட்பத்தால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று அந்த காலனியாகிய சிலம்பை கூட சிலப்பதிகாரம் ஒரு மார்பணியாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்த கவிஞன் மகாகவி பாரதி. சிலப்பதிகாரத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாடியிருக்கிறார்கள். ஆங்கில கவிஞர் மரியாதைக்குரிய ஐயா கவிஞர் சண்முக ஐயா கேட்டோம்னா அவர் வேற மாதிரி பார்ப்பார். ஒரு தமிழறிஞர் சொல்லுகிறார், கணிகை ஒருத்தி கற்பரசியானார். கணிகை ஒருத்தி கற்பரசியானார். அது யாரு? மாதவி. பத்தினி ஒருத்தி பத்தினியானால் அவள் தான் கண்ணகி என்று எழுதியிருக்கிறார். இன்னும் பாடி ரொம்ப நுட்பமா சொல்லுவார் சிலப்பதிகாரத்தை. ரெண்டே வரியில சொல்லுவார், புகாரில் பிறந்தான் புகாரிலேயே இறந்தான். ரெண்டே வரி தான் சார். கோவலனை பத்தி சொல்லல, புகாரில் பிறந்தான் புகாரிலேயே கம்ப்ளைண்ட் போய் புகாரிலேயே இறந்தான் அப்படின்பார். சிற்பி என்ன சொல்றாரு தெரியுமா? தட்டி கேட்க ஆள் இல்லாததால், சிற்பினா ஐயா நண்பர் தான், தட்டி கேட்க ஆள் இல்லாததால் இந்த செட்டி பிள்ளை கடல் வணிக மரபினை மறந்து உடல் வணிக சந்தைக்கு புறப்பட்டான். அவனுக்கு கிடைத்தது வெறும் உடல் அல்ல, மாதவி எனும் கலை மடல், மாதவி எனும் தாழை மடல் என்று சிற்பி எழுதுகிறார். ஒவ்வொரு கவிஞரும் ஒவ்வொரு விதமா பார்க்கிறாங்க சிலப்பதிகாரத்தை. கவிக்கோ ரொம்ப அழகா பார்ப்பார் சிலப்பதிகாரத்தை. கவிக்கோனா யார் தெரியுமா? அப்துல். நம்ம தானே சொல்றோம், சின்ன பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்கிறேன்னு சொல்ல மாட்டேங்குங்க. படிக்கணும், நிறைய படிக்கணும். அறம் செய்ய விரும்பு, 60 சினம், 20 கரவே, 20 விளக்கில் உடையதெல்லாம் சொல்லி கொடுங்க, வீட்டில் சொல்லி கொடுங்க. சீரியலே பார்க்காதீங்க, சீரியல் பெரிய துரோகி. சீரியல் பொம்பளை பெண்கள் மட்டும் பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க, ஆம்பளையும் பார்க்குறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஆம்பளை சீரியல் பார்த்தா அழுதுருந்தேன். நான் போய் முதுகுல தண்ணி கேட்டேன், பெண்கள் தான் அழுகிறாங்க, நீ அழுகிறிய வெக்கமா இல்ல, சீரியல் பார்த்து அழுகிறாங்க. என்னை முறைச்சு பார்த்துட்டு சொல்றேன், அது சீரியல் இல்லடா, என் கல்யாணம் கேசட் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சிக்கல் இருக்கு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாரு தெரியுமா? சிலப்பதிகாரத்தை பால்நகையான் பால்நகையான் வெண்முத்து பல்நகையான் கண்ணகிதன் கால் நகையான் வாய் நகை போய் கடுத்து நகை இழந்த கதை சிலம்புனி என்றார். இது கவிஞர்களினுடைய சொல் வண்ணம். எல்லாருக்கும் வராது, கவிஞர்களுக்கு தான் வரும். நான் காசி ஆனந்தன் கவிதை எடுத்து படிச்சேன். ஒரு 4 நாளைக்கு முன்னால படிச்சுட்டு இருந்தேன். அதிகாரம், ஆணவம், செருக்கு இதெல்லாம் அழிகிறதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நறுக்கு மாதிரி எழுதியிருக்கிறார். 4 வரியில் எழுதியிருக்கிறார். பெருசா நீளமா எழுதினா தான் கவிதையும் கிடையாது. நீளமா நேற்று ஒரு குதிரை இந்த நிலைகட்ட மனிதன் நினைந்து விட்டால் அங்கே அடிச்சாவாறு வந்தார் ஒரு நிலை அவனிலே வஞ்சனை பேய்கள் என்பார், மரத்தின் என்பார், குளத்தின் என்பார்,
தூச்சும் ஓட்டி என்பார் மிக துயப்படுவார் இனி பயப்படுவார் பாரதி கொந்தளிப்பார். பாரதிதாசன் எழுதுறாருல, சிற்றூர் மரப்புறத்தில் மாரதைக்கியர் வாய்க்காடும் நெற்சேர உழுது பயமிழைக்கும் நிறை உழைப்பு தோல்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பளந்து மலை குளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்திருந்த கைதானியாகை பொற்றுகளை கடமுத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு. இதெல்லாம் நான் வந்து ஸ்கூல்ல படிச்ச பாட்டுமா, நீ இதுக்காக வீட்டுல அந்த பிள்ளை கூட அடிக்கலையா படிக்க சொல்லுங்க. எல்லாமே நாங்கள் பள்ளி பருவத்தில் படிச்சதுதான். கம்பன் எழுதாத பாட்டா? உண்மையில வல்லினம் வெள்ளினம் இடையினம் மூழ்கிறது. உலகத்திலே இப்படி ஒரு மொழி இருக்குமா? தமிழ் அப்படின்னு பேர் வச்சாங்க. தா வல்லினம், மீ மெல்லினம், இழு இடையினம். தா கும்பகர்ணை எண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, கடப்பாறை வச்சு குத்துறாங்க, கொம்பு வச்சு குத்துறாங்க. அதுக்கு ஒரு வல்லினத்திலே பாட்டு எழுதுறாரு கம்பன். உறங்குகின்ற கும்பகர் உங்கள் மாய வாழ்றலாம் பயந்து இருந்துச்சேன். சூர்பனகை வரையில உண்மையிலே மென்மையா எழுதுறாரு கம்பன். பஞ்சியுடைய பிஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, பஞ்சியுடைய பிஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, செஞ்சவிய கஞ்சனையில் சீரடியில் ஆகி அஞ்சொலியில மண்ணியன அண்ணன் மின்னும் வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தார். இந்த சொல் விளையாட்டு அது வந்து கவிஞர்களுக்கு தான். காசியானந்தன் கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பகுதி வந்துடுறேன். காசியானந்தன் எழுதுறாரு, நாடு வரிதாசார் எழுதியிருந்தாரு, அதிகாரி வீட்டு நாய் செத்து போனது, அதிகாரி வீட்டு நாய் செத்து போனது, அனைவரும் வந்தார்கள், அதிகாரியே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. சார் இதான் சார் கவிதை. இது மேல என்ன வேண்டி கிடக்கு? அதிகாரி வீட்டு நாய் செத்து போனது, அனைவரும் வந்தார்கள், அதிகாரியே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லைன்னா முடிச்ச அதிகாரம் ஆளுமா ஆள் இருக்கிற வரல. இது மாதிரி எழுதி பழகுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நான் ஏன்னா கவிஞர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கவிதையை சொல்லிப்பேன். நான்லாம் மரபு கவிதை தான் எழுதுவேன். வானொலியில, மதுரை வானொலியிலாம் நிறைய கவிதை நான் பிஎட் படிக்கையில இளைய பாரதத்துல தலைமை கவிதை ஆகஸ்ட் 15 இதுல எல்லாருக்கும் கூடுவாங்க. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சந்தை ஏலம், ஐயையோ பெண்ணுக்கோ வீட்டில் ஏலம், தோட்டுக்கும் தாலிக்கும் கணக்கு போட்டு தொந்தரவு செய்கின்றார் ஆண்கள் கூட்டம், நாட்டினிலே பெண்களுக்கோ துன்ப மாட்டம், ஆதியத்தில் அடைகின்ற துயரின் ஓட்டம், வீட்டினிலே சிறையிருக்கும் பெண்களுக்கு விளைந்திட்ட சுதந்திரத்தால் என்ன லாபம், பாக்கெட்டில் பணம் இருந்தால் பேசுகின்றார், பணிகின்றார், பணம் தீர்ந்து விட்டதென்றால் தாக்குகின்றார், தலைமறைவில் ஓடுகின்றார், அஞ்சம் என்று வந்தவரை வஞ்சிக்கின்றார், போக்கெல்லாம் பணம் நாடி செல்லும் போக்கு பொது உடைமை தத்துவமோ பள்ளம் தாக்கு, தீக்கரைய ஆக்கும் இந்த செயல் இருக்க தேடி வைத்த சுதந்திரத்தால் என்ன லாபம். நான் எழுதுனேன். ஆனா 2 வரியில புதுக்கவிதையில சாதிக்கிறாங்களே, ஏமாளிகள் எல்லாம் இதுக்கு மேல கவிதை வேணுமா? கவிஞருக்கு ஒரு கையெழுத்து கொடுங்க. ஏமாளிகள் எல்லாம் நேர்மையானவர்களே. அப்ப ஏமாற்றுவர்கள் எல்லாம் ஒரு கேள்வி போட்ட வேண்டியது. அருமை அருமை கைக்கு அருமையான கவிதை. இது மாதிரி தான் கவிதை. 2 வரியில கவிதை எழுதி போயிடறான். வைரமுத்து ஒரே வரியில கவிதை எழுதுறாரு. தீக்குச்சின்னு எழுதினாரு, கீழே கவிதை எழுதுறாரு, தலைக்கணத்தால் அழிந்தது. சார் தலைக்கணத்தால் தீக்குச்சி அழிஞ்சு போச்சான், உனக்கு தலைக்கணம் இருந்தா நீ அழிஞ்சு போவேங்கிறாரு. இது மேல நம்ம ஒரு வரிங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம்லாம் பெரிய கதையா இருந்துச்சு. ஒரு பக்க கதை அரைப்பக்கம் லேனா தமிழ்வாணனுடைய கல்கண்டலைனா அரைப்பக்க கதை வந்துருச்சு. ரொம்ப அருமையா பண்றாங்க. அதனால இலக்கியம் என்பது பல்வேறு பரிமாணங்களில சென்று சேர வேண்டும் என்பதாக சொல்லி ஏன் அப்பை நடராஜன் எழுதுறார் சிறப்புரியாத. அவர் கவிஞர் இல்ல, மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பேராசிரியர். பேச்சே கவிதை மாதிரி எழுதுவார். அவர் எழுதுறாரு, மாதவியின் ஊடல், இதோட முடிச்சுறேன், மாதவியின் ஊடல். அதாவது பேசலாம். ஒரு கூட்டத்துல 3 மணி நேரம் பேசிட்டு ஒருத்தர் கீழே இறங்கி வந்திருக்கிறார். வேகமா ஒருத்தர் ஓடி போய் கை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு நல்லவா நான் பேசுறேன் தம்பி, நான் பேசுனதுல இருந்து ஏதாவது ஒன்று பிடிச்சதை சொல்லு பார்ப்போம் இருக்கிறார். நான் இத்தோடு குடித்துக் கொள்கிறேன்னு சொன்னாரியா, அதுதான் பேச்சு. அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தேன். நல்லா இருந்திருக்கான், அந்த சூழ்நிலை வந்துருக்காது. நிறைவுள்ளாக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலே ஐயாவுக்கு கவிஞருக்கு மிகுந்த நன்றி. அப்பை நடராஜன் என்ன சொல்றாருன்னா, மாதவியின் ஊடல், கண்ணகியின் வாடல், மாதவியின் ஊடல், கண்ணகியின் வாடல், இருவருக்கும் அநீதி இழைத்த கூடல். கூடல்னா என்ன? மதுரை. மதுரை. மாதவியின்
கூடல் கண்ணகியின் பாடல் இருவருக்கும் அநீதி இழைத்த கூடல் இம்மூன்றையும் இணைத்து இளங்கோ எழுதி பார்த்தார் அதுவே சிலப்பதிகார பாடல். இவ்வளவுதான் இயல்பா சொல்லிட்டார். இயல்பு எதுகை எங்கள்ட்ட தமிழ்ல உண்டு. எதுகை மோனைன்னு. எதுகைங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும், மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வரணும். இது இயல்பு. கூடல் வாடல் கூடல் எழுதுறது கடைசியில வர்றது இயல்பு. மாதவியின் கூடல் கண்ணகியின் வாடல் இருவருக்கும் அநீதி இழைத்த கூடல் இம்மூன்றையும் இணைத்து இளங்கோ எழுதி பார்த்தார் அதுதான் சிலப்பதிகார பாடல் என்று எழுதினார். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கவிஞர் மு. மேத்தா அவர் ஒரு புகழ்பெற்ற கவிஞர். கவிக்கோ அந்த வரிசையில வச்சு பார்க்கத்தக்க ஒரு ஒப்பற்ற கவிஞர். பெண் ஒருத்தி அழுத கதை, பெண் ஒருத்தி அழுததற்காய் பேரரசர் தொழுத கதை. பெண் ஒருத்தி அழுத கதை, பெண் ஒருத்தி அழுததற்காய் பேரரசர் தொழுத கதை. கதைக்கு காலில்லை என்பார்கள், கதைக்கு காலில்லை என்பார்கள். காரம் மிகுந்த சிலப்பதிகாரமோ கால்களால் நடந்த கதை, கால்களால் நடந்த கதை. அதனால் தான் காதையாய் ஆனது என்று கவிஞர் மு. மேத்தா எழுதினார். உண்மையிலேயே சிலப்பதிகாரம் என்பது ஒரு தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒரு நாடக காப்பியம், ஒரு ஒப்பரிய அறக்காப்பியம், ஒரு தெய்வீக காப்பியம், ஒரு ஆன்மீக காப்பியம், ஒரு அரசியல் காப்பியம், ஒரு இல்லற காப்பியம். சிலப்பதிகாரத்திற்குள் எல்லாமும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நகரத்தார் குலமரபை சார்ந்த கண்ணகி தெய்வ நிலைக்கு உயர்ந்தது ஒரு மிகப்பெரிய ஒப்பரிய அம்மன் வழிபாட்டிற்கு ஒரு உகந்ததாக அமைகிறது என்பதாக சொல்லி சிலப்பதிகாரத்திலே கண்ணகியை பேசுவதற்கு எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை, அதிலும் குறிப்பாக இடையில பேசியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு பேர் வந்திருப்பீங்களான்னு தெரியல, ஒரு நிறைவு நாளில் பேசுகிற பெரும் பாக்கியத்தை எனக்கு தந்து அருளிய தர்ம பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர் அருமை ஐயா ஆராவையில் கவிஞர், ஆங்கில கவிஞர் ஐயா சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மனமொழி மெய்களால் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தால் எத்தும் கலியோடு அகம்புறம் முருகு பொருநாறு 12 முல்லை பெருகுவர மதுரை காஞ்சி மறுபடிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாடை கடாத்தோடு 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி காஞ்சியுடன் ஏழாதி சிலம்பு மணிமேகலை வளையாவதி குண்டலகேசி சிந்தாமணி உள்ளிட்ட அனைத்து தமிழ் நூல்களையும் வணங்கி மகிழ்ந்து ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் துற விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் மின்னேர் தனியாளி ஆகிய தண்ணீரில்லாத தமிழ் போல நம்மை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய ஆளவாய் அண்ணன் எம்பெருமான் இறைவன் நம்மை ஆட்டு வைப்பான் என்பதாக போற்றி வணங்கி மகிழ்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆராவையர் சண்முக ஐயா போல கவிஞர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேசணும்னா நேரம் போறதே தெரியல. தமிழ் ஆங்கில ரெண்டனை புலமையா இருக்கிறார். பூ விரிந்தால் வண்டுபட உள் நுழைந்து பூயிதழை நீவி விட்டு தேன் குடிக்கும், பா விரிந்தால் பாட்டோடு பண் சிறக்கும், பனி விரிந்தால் பசும்புள்ளில் முட்டை தோன்றும், கா விரிந்தால் விளக்குகட்கோ இல்லம் சேரும், கவியுலகிலும் பேச்சுலகிலும் முடிசூடா மன்னனாக திகழ்கிற ஐயா ஆராவையர் சண்முகம் அவர்களினுடைய கை விரிந்தால் நா விரிந்தால் நற்றமுட நதி போல பெருக்கெடுக்கிறது என்பதாக அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லி நிறைவு நாளிலே விடைபெறுகிறேன். தொடர்ந்து அழைத்தால் அடுத்த ஆண்டும் உங்களை சந்திப்பேன் சிந்திப்பேன் என்பதாக சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். விழாவிற்கு வாசிமுக இலக்கிய விழாவின் நிறைவு நாளில் தலைமையேற்று நடத்தியிருக்கும் நல்லாசிரியர் ஆறுமுகம் ஆகியவர்களை தமிழ் மழை வெள்ளமாக கொட்டி அமர்ந்திருக்கும், அமர்ந்தே பேசி நின்று பேசியிருந்தால் பேசி அமர்ந்திருக்கும் சொல்லி அமர்ந்தே பேசி வீரத்தை கண்ணகியை விட கண்ணகியே வந்திருந்தால் அந்த அளவு வீரம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இளங்கோவினுடைய விருத்தத்தையும் கண்ணகியினுடைய வீரத்தையும் ஒருமித்து பிரதிபலித்த பேராசிரியர் கண்ணதாசன் அவர்களே,
மாண்புசார் பெரியோர்களே, அன்புசார் தாய்மார்களே, இந்த விழாவினை மிகச் சிறப்பாக 6 நாள் நடத்தியிருக்கக்கூடிய சண்முகநாதபுரம் நகரத்தார் தர்ம பரிமாண சபையின் தலைவர் கவிஞர் சண்முகம், செயலர் லக்ஷ்மணன் உள்ளிட்ட நிர்வாக உறுப்பினர்களே, ஆலய சிப்பந்திகளே, இந்த விழா சிறப்பாக நடப்பதற்காக ஒத்துழைப்பும் உதவியும் நல்கிய பெரும் உள்ளங்களே, இந்த 6 நாள் நிகழ்வுகளையும் ஏற்று போக்கி இரவு உணவு வழங்கிய உபயதாரர்களே, உங்கள் இந்த 6 நாள் நிகழ்வையும் யூடியூப்பில் எடுப்பதற்காக காரைக்குடியில் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் குழுவினரே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வருகிறது. ஒரு நல்லாசிரியர் தலைமையில் ஒரு பேராசிரியர் தன்னுடைய உரை வீச்சை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். ஆகவேதான் இந்த நாள் ஒரு புனிதமான நாள், ஒரு நல்ல நாள் என்று நான் குறிப்பிடுகிறேன். ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு மட்டும் நல்ல ஆசிரியர் ஆகிவிட மாட்டார். அவர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார், தன்னிடம் படித்த மாணவர்களுக்கு அவர் பாடமாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் அவர்தான் நல்லாசிரியர். அந்த முறையிலே நமது ரவி ஆறுமுகம் அவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய நல்லாசிரியர். விருது அவருக்கு தேவையில்லை. அவர் ஓமலூரில் இருக்கின்ற பொழுது நான் அவருடைய இல்லத்திற்கு 2 முறை சென்று 1 வாரம் தங்கியிருந்தேன். அங்கே வாத்தியார் என்று சொன்னால், சேலத்தில் ஆயிரக்கணக்கான வாத்தியார்கள் இருக்கிறார்கள். வாத்தியார் என்று சொன்னால் அது ரவி ஆர்வத்திலே வெளியே வந்திருக்கிறார்கள். ஆனால் அது ஏறத்தாழ 1000 மாணவர்களுடைய மனதில் அவர் அரியாசனம் போட்டு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் என்பதனை நான் நேரடியாக பார்த்தேன். நான் மிகவும் மதிக்கக்கூடிய தொழில்களில் ஆசிரியர் தொழில் ஒன்று. காரணம், களிமண்ணாக வருபவர்களை பொம்மைகள் ஆக்கி சிற்பங்கள் ஆக்கி தாழ்ந்த விளக்கம். அடுத்து இந்த நேரம் அதிகமாகிவிட்டது என்றாலும் கடந்த ஆண்டுகளெல்லாம் என்னை நெறியாளராக போடுவார்கள். ஒவ்வொரு 10 நிமிஷத்திற்கு ஒரு முறையும் வேலைக்கு வருவேன். நான் இந்த ஆண்டு அந்த பணியை வேறு யாருமாவது கொடுத்து விடுங்கள் என்று எனது நண்பர் சண்முகத்திடம் கேட்டுக்கொண்டேன். அவரும் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இன்று நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு 10 மணித்துளிகளில் உங்கள் முன் பகிர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இந்த அவை அறிவு சார்ந்த அவை, இந்த அவை நல்ல சார்ந்தோரை கொண்ட அவை. எண்ணிக்கை பெரிதல்ல, எண்ணம் பெரிதென்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் காப்பிய கவிஞர் கண்ணதாசன் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த 6 நாட்கள் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த மண்டபத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் என்று ஒரு பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த மண்டபம், இந்த தியான மண்டபம், இந்த அரங்கம் மிகவும் புனிதமான அரங்கம். 3 ஆண்டுகள் சண்முகம் செய்திருக்கிறார். அதற்கு முன்னால் தர்ம பரிமாண சபையிலிருந்து சபா அருணாச்சலம் அவர்கள், கொட்டில் கவிஞர் அரசு அவர்கள், தமிழ்கடல் ராமநாதன் அவர்கள், சோலையப்பன் அவர்கள் 5 முறை கம்பராமாயணம் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். 1 முறை மகாபாரதம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 6 நாள் பெண்ணின் பெருமை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சாதாரணமாக நீங்கள் கேட்டுவிட்டு பொழுதுபோக்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை தருமபுரி சபை நடத்தவில்லை. நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவதற்காக நடத்தப்படவில்லை. இரவு உணவு கொண்டதற்காக நடத்தப்படவில்லை. நீங்கள் அவர்கள் பேசிய அத்தனையும் துளி துளியாக சேர்த்து உங்கள் மனதில் அதை ஒளியாக்கி உங்களது குழந்தைகளில் மறைந்திருக்கும் திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒரு விருந்துக்கு செல்கிறீர்கள், அங்கே நெய் ஊற்றுகிறார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? இது ஊத்தப்படி நெய் போல் இருக்கிறது என்கிறீர்கள். அல்வா சாப்பிடுகிறீர்கள், இது திருநெல்வேலி அல்வா போல் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அங்கே மைசூர் பால் சாப்பிடுகிறீர்கள், இது கிருஷ்ணா ஸ்வீட் போல் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஒரு பெண் சேலை கட்டி இருக்கிறார், அந்த சேலையை பார்த்து இது காஞ்சிபுரம் சேலை போல் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அந்த பொருளை குறிப்பிடுகிறீர்கள். அதுபோல
இந்த ஊரில் இருந்து வரக்கூடிய பையனையும் பெண்ணையும் மற்ற ஊர்க்காரர்கள் சண்முகநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய பையன் பெண் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நீங்கள் அவர்களை உருவாக்க வேண்டும். ஐயா சொன்னார்கள் கவிதை 2 ஒரு வரி கவிதையும் சொன்னார்கள், சும்மா 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 என்ற கவிதையும் சொன்னார்கள். ஆக அந்த சும்மா சும்மா கவிதை நமக்கு தேவையில்லை. கண்ணதாசன் போல், பாரதியார் போல், பாரதிதாசன் போல், வாரியார் போல் பேசக்கூடிய, நல்ல எழுதக்கூடிய, கவிஞர் சண்முகம் போல் ஆங்கிலத்தில் புலமை வரக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். நான் அந்த வேடிக்கையாக கூட சொன்னேன், இங்கே உள்ள வந்திருக்கக்கூடிய மக்களுடைய வயதை சராசரி எடுத்தால் அவர்கள் 65 வயதுக்கு மேல் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளெல்லாம் படிப்பு போயிருக்கும். ஆனால் அவர்கள் பேரன் பேத்திகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை நாம் மக்களை வளர்ப்பதை காட்டிலும் பெரும்பாலானோர் பேரன் பேத்திகளைத்தான் அதிகமாக வளர்க்கிறார்கள். ஆகவே நீங்கள் அந்த பேரன் பேத்திகளை நல்ல விதமாக ஒரு சிற்பியை கேட்டால் அவர் சொல்லுவார், இந்த சிற்பம் மிகச் சிறப்பாக இருக்கிறது, எப்படி நீ செதுக்கிறாய் சொன்னார். அவர் சொல்வார், நான் எதுவும் புதிதாக செய்யவில்லை, எதெல்லாம் மறைந்திருந்ததோ அதையெல்லாம் நீக்கினேன், ஒரு உருவம் என்பார். அதுபோல உங்கள் குழந்தைகளுக்குள் திறமை இருக்கிறது, நல்ல பண்பாடு இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அந்த குணங்களும் அந்த பண்பாடுகளும் குப்பைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குப்பைகளை நீங்கள் சற்று தட்டி எழுப்பினீர்களால் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அபாரமாக வெளிவரும். 1000 ஆங்கில கவிஞர்கள் கடிதத்தை போல இந்த ஊரில் உருவாகாது என்பது எனக்கு எழுத சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த முறையிலே நல்ல இந்த நான் முன்னர் தருமபுரி மாவட்ட செயலாளர் இந்த முறையிலே இந்த 6 நாள் நிகழ்வுகளுக்கும் நல்ல ஒத்துழைப்பு வழங்கிய பெரும் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த ஊர் பிள்ளைகள் உலகத்தில் சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்ள கணக்கு. என்னுடைய குழந்தை மற்றவர்களாக இருந்தாலும் இங்கே வந்து அவர்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அவர்கள் பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும், நல்ல பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க வேண்டும் சொல்லி அன்பருடைய செய்தியை ஆளாக்கி விட்டுவிட்டால் உண்பதை நானே முன்வைத்து பராபரங்கள் எல்லோரும் உங்கற்றிற்கு நினைப்பது அல்லாமல் வேறொன்று அங்கே பராபரங்கள் உள்ளக்கணக்கை நிறைவேற்றுவதற்கு நான் நாடும் வழங்கும் எம்பெருமான் சொற்களையும் மீனாட்சியும் ஸ்ரீ வீரமாகாளியும் அருள் புரிவார்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த 6 நாட்கள் மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றிய சான்றோர்களுக்கு நன்றி. நான் 28 வருஷத்தில் இப்படி ஆனேன். எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அழகப்பா. அந்த அழகப்பாவில் பெண்களுக்கென்றே ஒரு தனி இடம். அந்த பெண்களின் இடத்தில் நான் இருந்து எனது 2 சிறு பிள்ளைகளையும் வளர்த்து எனக்கு ஆளாக்கி இந்த எல்லையில் இப்பொழுது நான் இருக்கிறேன். எல்லாம் வீரமகாளியின் துணையினாலே, எல்லாம் எங்கள் ஐயா முதல்வர் பழனிவு செட்டியாருடைய தர்மத்தினாலும் செயலாலும் எனக்கு வழிவிட்டது. ஆதியினாலே நான் தொழிலை வீட்டில் வாக்கப்பட்டு எல்லாம் ராமநாதன் விட்டசில் நாவண்ணா என்றார். எல்லாருக்கும் தெரியும், யாரும் வராதவர்கள் இருக்க மாட்டார். கவிஞர் கண்ணதாசனில் இருந்து ஏஎல்எஸ்ஸில் இருந்து சீனிவாசன் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். நான் இப்படி ஆனதும் என்னை அங்கே இருக்கக்கூடாது. இந்த வட்டங்கள்லாம் அறுபூர் பிள்ளைங்களுக்கு படிக்கிறது அப்படின்னு சொன்ன காலம் போய் நாங்கெல்லாம் வெளியே வந்து படிச்சதுல எனக்கு பாரதியார் மேல ஒரு பெரிய மரியாதை. அவரோட போயம்ஸ் நிறைய, அந்த ஒரு பூனையை பத்தி கூட நம்ம வந்து சாதியெல்லாம் பார்க்கக்கூடாது, ஒரு பூனையை வச்சு அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஒரு மார்க்ஸ் ஓரியன்டாகவே படிக்கிறாங்க. திருக்குறளும் அந்த மாதிரி தான், ஒரு மார்க் ஓரியன்டாகவே படிப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு புது கவிஞர்கள், தமிழகத்தை தூண்டக்கூடிய கவிஞர்கள் பற்றி இந்த குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக அவங்கள பற்றியும் பேசணும் சபையில நான் கேட்கிறேன். இன்னொன்று அதே மாதிரி நம்ம கம்பராமாயணம் மகாபாரதம் திருப்பி திருப்பி கேட்கணும், ஓரளவு தெரியும். அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியங்கள் ஐயா சொன்ன தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, அந்த 5 பெரும் காப்பியங்கள்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்காத விஷயங்களையும் சபையில எடுத்து பேசணும் அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப நன்றி.
Aishwaryam Savings Scheme. Meenu Subbaya Diamonds.